இந்த பாறை மலையில இருந்து உருண்டு நேரா இந்த கார் கிட்டதான் வருது. ஆனா இந்த டிரைவர் ஒண்ணு சும்மா இல்லைங்க. அவர் லைசன்ஸ் வாங்கி வண்டி ஓட்டுறதுனால இந்த சூழ்நிலை என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. தப்பிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கும் போது தலைவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இது கீழே கிடந்துச்சு. யாருக்குள்ளதுன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்குள்ளதுன்னு தெரிஞ்சா அவங்கள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆஹா, ஒரு லவுடு வாட்டர்மேன் எடுத்துட்டு வரானே. போடுற அடிக்கிற வெயில ஒரு வாட்டர்மேன் சாப்பிட்டா நல்லா இருக்கும். டேய் லவுடு, இவ்வளவு பெருசா வாயத்தோட இதுவே உன்னால போட முடியலையே. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி. டேய் லவுடு, கையெல்லாம் வலிக்குதுடா. சீக்கிரம் பண்ணிட்டுடா. எவ்வளவு நேரம் அப்படியே புஷ்ணுங்கிறது? இன்னும் ஜஸ்ட் 5 minutes போடுறா. 5 minutes போடு, இன்னும் 5 hours தான் சொன்னுங்கிறா. டே நான் திடீர்னு ட்ரெஸ் போட்டுக்கிறேன். டீ ஷா கட்சி உள்ள நட்டுனுங்குதுடா. நட்ட வேண்டியது நட்டுனுங்குதா பாரு. எதனா கை விடுற? இவ்வளோ எல்லாம் கரெக்டாகுதான்னு பாத்துக்கிறேன். வண்டியே பார்க்க முடியல, என் குண்டியே பார்த்து நடா போட்டுக்கிறேன். ஷா கட்சி கூட உனக்கு எதாவது அவ்வளோ பாரு. அப்போ ஏதாவது தயாரிக்கணும்ன்ற நீ. ஆமா இல்லடா, அப்படி சொல்ல வரேன் நானு. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பண்றாரு. என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவேன் இல்ல பாட்டு கேட்பேன். பாட்டி நீங்க தூங்கிடுவேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் கடந்து போயிருக்கோம். எனக்கு என்ன பண்ணுவேன்? மத்தவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுப்பேன். தெரியுங்க எனக்கு. சொன்னதான் ஸ்ட்ரெஸ்ஸே ஆச்சு. மச்சான், நேற்று தூங்கும் போது கனவுல எம்மா வந்து நீ சாவ போற, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தா என்னன்னு கேட்கறான்டா. நான் மச்சான், எனக்கு தெரியாம உனக்கு கடைசி ஆசை இருக்கா? என்ன கேட்ட நீ? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் மச்சனுடைய கல்யாணம் பார்க்கணுதான் என் கடைசி ஆசைன்னு கேட்டேன். ஏன் கல்யாணமா? மசா ஏன் கல்யாணம் பார்த்து நிச்சயத்தாங்க பரவாயில்லையா? திடீர்னு அந்த எம்எல்ஏ என்ன ஆச்சுன்னு தெரியல. உனக்கு சாவே கிடையாது, ஜாலியா வாழ்றான்ல. ஒரு போயிட்டா மச்சான். நீ என்ன சொல்ற? நீ என்னடா சொல்ற? எனக்கு புரியலடா லவுடு. போய் என்னுடைய ஆட்டம் மனசு நிம்மதியா இருக்கலாம்னு இங்க வந்தா இங்கேயே வந்து பார்த்த போட்டு ஆடிட்டு கோடி ரூபாய் கொடுத்தாலும் 2 விஷயத்தையும் மச்சான் பண்ணவே மாட்டான். ஒண்ணு, நான் பண்ற மெசேஜுக்கு உடனே ரிப்ளைங்கிறது சான்ஸே இல்லை. இன்னொன்னு, ஒரு அர்ஜென்ட்டுக்கு போன் அடிச்சா அவன் எடுக்கவே மாட்டான்.